வாழ்க்கையை ஒரு தத்துவமாக பார்த்து அதனுடைய ஞானத்தை புரிஞ்சு அந்த ஞானத்தின்படி வாழ்ந்து காட்டிய ஒரு ஃபிலாசபிக்கல் லைஃப், ஒரு தத்துவார்த்த வாழ்க்கை தான் நல்லக்கண்ணு வாழ்க்கை. மேலே இருக்கிறவனை பார்த்தா கும்பிடுறது, கீழே இருக்கிறவனை பார்த்தா வேலை வாங்குறது, இது ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் அதிகார கட்டமைப்பில் ஒரு அங்கமாக மாறி இருக்கிறது. இது அவர்கிட்ட பார்த்ததே கிடையாதுங்க. அவர் என்னைக்குமே தன்னை தலைவராக நினைச்சுக்கிட்டதில்ல. மக்கள் தலைவராக நினைக்கிறாங்க, ஆனால் அவர் தன் தலைவராக நினைச்சுக்கிட்டதில்ல. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்திலும் கலைஞருக்கு பெரிய மரியாதை உண்டு. அதனால தான் அந்த கூட்டத்தில், அவருடைய 80வது கூட்டத்தில் இருந்தார். என்னுடைய கண்களில் ஒன்று பழுதுபட்டு விட்டது, அந்த ஒரு கண்ணு என்னாக்க இந்த நல்ல கண்ணு தான் அப்படின்னு பேசினார். கட்சியில் இருக்கிற பலதரப்பட்ட சக்திகளை ஒன்றுபடுத்த வேண்டும், அவங்களுக்குள்ள வித்தியாசங்கள் காட்டக்கூடாது, கட்சியில் ஒரு யுனானிமிட்டி கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப ஒரு உயர்ந்த பார்வையை கொண்டவர் நல்லக்கண்ணு. அவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கிடைக்காம போயிடுச்சு. கிடைச்சிருந்தா வேற ஒன்று தான். இந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வந்தது பாருங்க, அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நல்லக்கண்ணை தலைவராக பொருத்தி இருந்தால் என்ன ஆயிருக்குங்கிறத நான் யோசிச்சது உண்டு. நல்லக்கண்ணுக்கு பிடிச்ச தலைவர் யார்? ரொம்ப எல்லாரிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். நான் அறிந்த வரையில் நெகட்டிவிட்டிங்கிறது அவருக்கு சுத்தமாக கிடையாது. அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய பாடம், எதிர்மறையாக எதையுமே பார்க்க மாட்டார், பாசிட்டிவாக தான் பார்ப்பார். தமிழ்நாட்டில் ரொம்ப பிடிச்ச தலைவர் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா ஜீவானந்தம் தான். ஜீவானந்தம் அவரை தான் ரொம்ப மதிப்பு மிகுந்த தலைவராக அவர் எடுத்தார். அவருடைய பிரின்சிபல், அவருடைய கொள்கைகள், அவர் ஒரு பொது நிலையிலேருந்து சமூகத்தை பார்க்கக்கூடிய பார்வையை அவர் பெற்றார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாணிக்கம். அவர் 10 வருஷம் ஜெயிலில் இருந்தவர். நெல்லையில் அவர் அண்டர் கிரவுண்டில் இருந்து அந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்தபோது அவரோடு அவர் ஒர்க் பண்ணார். அதே போல் மாநிலத்தில் அவர் செயலாளராக இருந்தபோதும் மாணிக்கத்துக்கு அடுத்த செயலாளராக இருந்தவர் தான் நல்லக்கண்ணு. அவர் ஒரு மதிப்புக்கு புரிந்த தலைவர். அது மட்டுமல்லாமல் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மூப்பனாரோட அவருக்கு இருக்கிற தொடர்பு, கலைஞரோடு அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, ஜெயலலிதாவோடு அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு வித்தியாசமான ஒரு பாசிட்டிவ் பார்ப்போம். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய கம்யூனிஸ்ட்டுங்கிற கொள்கை அல்லது நிலைப்பாடை அதை அவர் விட மாட்டார். விடாமல் அதே சமயத்தில் அவங்களுக்கும் தனக்குமான பொருத்தப்பாடு என்ன இருக்குது, அவங்கள்ட்ட என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பார். மூப்பனார் மதித்த மிக முக்கியமான தலைவர்களில் நல்லக்கண்ணு ஒருத்தர். அந்த காமராஜருடைய ஒரு வடிவமாக நான் அவரை பார்க்குறேன். அவர் நம்ம பீட்டர் அல்ஃபோன்ஸ் தான் ஒரு தடவை நான் மலரில் எழுதியிருக்காரு. ஒரு நாள் நாங்கள்லாம் நின்றுட்டு இருந்தோம். அப்போ மூப்பனார் ஐயா நல்லக்கண்ணு ஐயாவை பார்த்து உங்கள் வயசு என்ன அப்படின்னாரு. கேட்டுட்டு அடுத்த வார்த்தை சொன்னார், என்னை விட வயசில் மூத்த நீங்கள், என்னை விட பெரிய அளவில் தியாகம் செஞ்சினீங்க, இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள், உங்களை நான் வழிபடுறேன்னு அவர் காலை தொட்டு கும்பிட்டார். அவர் ஒரு லேண்ட்லார்டாக இருந்தவர். அதை எதிர்த்து அவருடைய நிலத்தில் நாங்கள் பெரிய போராட்டங்களெல்லாம் நடத்தியிருக்கிறோம். எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் அவர் பல நெருக்கடியான காலங்களில் கவர்மெண்ட்டுக்கு பல நெருக்கடிகள் வந்தபோது கலைஞருக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு நெருக்கடி வரக்கூடிய நேரங்கள்லாம் பல ஆலோசனைகளை அவர் தந்திருக்காரு. ஜாதி கலவரம் வரபோது ஒரே ஒரு விஷயம், அவங்க மாமனாரை வெட்டி கொண்டுறாங்க, நல்லக்கண்ணுடைய மாமனார். அது எப்படி நடக்குதுனாக்கா 80களில் மிகப்பெரிய ஜாதி கலவரம் வெடிக்குது. ஜாதி கலவரம் வெடிக்கிறப்ப அந்த பகுதியில் தேவமார்கள், அதே போல் தலித்துகள், பள்ளர்கள் அப்படின்னு ஒரு போராட்டம் இங்கே ஒரு 10 பேரை வெட்டினா அங்கே ஒரு 10 பேரை வெட்டுறதுங்கிற மாதிரியான ஒரு காம்படிஷன் போய்கிட்டே இருக்கு. இவர் மருதன் வாழ்வுங்கிற ஒரு ஊரில் இருக்கார். இவர் கம்யூனிஸ்ட். இவர் ரொம்ப ஒரு பழுத்த கம்யூனிஸ்ட். அந்த ஊரில் தலித் மக்களுக்கு டீ கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறதுக்காக இவர் டீ கடை திறந்து தலித்துகளுக்கு டீ கொடுத்தவர். அந்த அளவுக்கு ஒரு நல் உறவு, நல் இணக்கம். அப்போ திடீர்னு கலவரம் வெடித்த உடனே போலீஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எல்லாருமே கிளம்பி அந்தந்த உறவினர்கள் வீட்டுக்கு போயிருங்க அப்படின்ட்டு போலீஸு, கலெக்டரு எல்லாமே சொல்கிறாங்க. இவர் நான் போக மாட்டேங்கிறார், இங்கே தான் இருப்பேன். பிள்ளைங்க மற்றவங்களாம் போயிட்டாங்க. ஆனால் எதிர்பாராமல் யாரோ சில மோசமான சமூக விரோத பகுதி என்ன பண்ணுன்னா இவரை கொன்ன உடனே இங்கே தான் இருக்கார். அப்போ ஃபோன் வந்த உடனே நான் பக்கத்தில் இருக்கேன். அப்போ அவர் சொல்கிற முதல் வார்த்தை என்னென்னா, இது நம்ம தோழர்கள் யாருக்கும் பெருசாக எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்கள், எவனோ ஒரு கிறுக்கன் செஞ்சுருக்கான்,
அது ஜாதி கலவரமாக வந்ததுன்னா எத்தனை பேர் சாவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் இதை வந்து நம்ம வந்து வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறாரு. அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது, அதை கண்டித்து போய் வந்து வேறு எதுவும் பெரிய அளவில் போகக்கூடாதுன்னு முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ணி முதலமைச்சர்கிட்ட அதை சொல்கிறாரு. அப்புறம் முதலமைச்சர் வந்து ஒரு நிதி கொடுக்குறாங்க. அந்த நிதியையும் அந்த குடும்பத்தினர் எல்லாரையும் கூட்டி வச்சு மிக மிக பாதிக்கப்பட்ட அனாதை தலித் குழந்தைகளுக்கு அதை கொடுக்குறாரு. இதுதான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. என் உறவு, என் சொந்தம், என் வீடு அப்படின்னு பார்க்காம சமூக பொறுப்பை முதன்மையாக பார்ப்பது. அந்த பார்வை வந்து அவர்கிட்ட இருந்தது. அதே போல் ஒவ்வொரு விஷயத்தையும் உற்று நோக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலைஞர் வந்து அவர் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சுருந்தார். ஒவ்வொரு விஷயத்திலும் கலைஞருக்கு பெரிய மரியாதை உண்டு. அதனால தான் அந்த கூட்டத்தில், அவருடைய 80வது கூட்டத்தில் இருந்தார். என்னுடைய கண்களில் ஒன்று பழுதுபட்டு விட்டது, அந்த ஒரு கண்ணு என்னாக்க இந்த நல்ல கண்ணு தான் அப்படின்னு பேசினார். அதே போல் அவங்க ஜெயலலிதா வந்தபோது ஒரு இதில் தேர்தலில் நிற்கிறாரு. நின்னோன்னே இவர் வந்து மேடையில் மற்றவங்களாம் நிற்கிறாங்க. இவர் நிற்கிறதாங்கிற கேள்வி வந்து இவர் வந்து ரொம்ப பதறிப்போனார், ஒரு மாதிரி இருந்தார். அப்புறமா வந்து அவங்கள்ட்ட பேசும்போது அந்த அம்மா உடனடியாக இது பண்ணி தனி நாற்காலி போட்டு அவங்கள அங்கே உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆள்கள்லாம் போட்டுட்டு ஸ்டேட்மெண்ட் அந்த 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 இதில் கூட்டத்தில் பார்க்கும்போது ரொம்ப உண்மை உணர்வோடு அந்த அம்மா பேசுனதை நம்ம பார்க்க முடியும். ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை, ஒரு ஒரு ஊழலற்ற, லஞ்சமற்ற, என்னதான் இருந்தாலும் கூட ஒரு மரியாதை. இப்படி சமூகத்தினுடைய அனைத்து பகுதி மக்கள் மத்தியிலும் ஒரு நல்ல பேரை உருவாக்கி கொண்டவர் தலைவர் நல்லகண்ணு. இன்றைய அரசியல் கட்சிகளில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வர்றாங்க. அந்த இளைஞர்களுக்கெல்லாம் எதுக்கு அரசியலுக்கு வர்றோங்கிறது தெரியல. முதல்ல என்ன காரணத்துக்காக வர்றோம், வாட் இஸ் த எய்ம் ஆஃப் த லைஃப், வாட் இஸ் த எய்ம் ஆஃப் த பொலிட்டிக்கல் லைஃப் அப்படிங்கிறது தெரியல. அதை நல்லக்கண்ணு மூலம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பல இதில் இருக்கவங்க நிறைய பொருள் சேர்க்கலான்னு நினைக்கிறாங்க, புகழ் சேர்க்கலான்னு நினைக்கிறாங்க, அதன் மூலம் வந்து தன்னை பிரபலப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படி தான் உணர்வு வருது. அந்த உணர்வுகள் எல்லாம் பொய்யானவை என்பதை வாழ்ந்து காட்டியவர் நல்லக்கண்ணு. அவர் வந்து சொல்லக்கூடியது வந்து அர்ப்பணிப்பு, சேவை, நேர்மை. அந்த நேர்மையின் மூலம் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை 100 ஆண்டுகள் வாழ்ந்து அவர் நிரூபிச்சிருக்கார். அந்த முன்மாதிரியை, அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல அம்சங்களை இன்றைய இளைஞர்கள், குறிப்பாக புரட்சியை நேசிக்கக்கூடிய இளைஞர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள், விருப்பம், எல்லாமும் அதான். 2019 அவர் வாழ்ந்த வீட்டை வந்து காலி பண்ணணும் அப்படின்னு அரசு சொல்லிடுச்சு. அப்போது எப்படி இருந்தது அவரோட மனநிலை? அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை. அவருடைய வாழ்க்கையே எப்படின்னு கேட்டிங்கனாக்க, ரொம்ப அவர் கவலைப்பட்டது புத்தகங்களை பற்றி தான். அவர் வச்சிருந்த புத்தகங்களை பற்றி தான். ஜெயிலில் வந்து வாழ்ந்த காலத்தில் ஒரு பெரிய நோட்டு போட்டு, சின்ன சின்ன பேப்பர் கிடைக்காதப்ப ஒரு சின்ன சின்ன எழுத்துக்களில் எழுதி வச்சுருப்பார். அதை அப்படி உயிர் மாதிரி அவர் பாதுகாப்பார். அப்போ வந்து ஒரு பெரிய வெள்ளத்தில் அந்த நோட்டு போயிடுச்சு. அதில் அவர் நோட்டு, புத்தகங்கள், அவருடைய வச்சிருந்த டாக்குமெண்ட், அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. தான் படுக்கிறதுக்கு, வாழ்கிறதுக்கு ஒரு இடம் வேண்டும் என்பதை விட தன்னுடைய புத்தகங்களையும் தன்னுடைய ஆவணங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதில் ஒரு வீடு வேணுங்கிறது தான் அவருடைய விருப்பமாக இருந்தது. அப்போ அதை வந்தது. அப்புறம் அது ஒரு பல பேர் முயற்சி செஞ்சு அவருக்கு வந்து ஒரு வீடு உருவாக்கி கொடுத்தாங்க. அதை பற்றி அவர் வருத்தப்படலை, வேறு எதுவும் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே ஊருக்கு போயிடலாமான்னு கூட ஒரு உணர்வு அவருக்கு இருந்தது. போகலை. அதனால் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக அவர் ஏற்றுக்கொண்டதே இல்லை. நீண்ட பயணம் இருக்குது, வந்து பல்வேறு நிகழ்வுகள் இருக்கலாம். வந்து ஃபஸ்ட்டு எப்போ சந்தித்தோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குது. 1975 எமர்ஜென்சி காலத்தில் தான் சந்தித்தேன். அப்போ நான் திருவாரூர் கல்லூரி மாணவர். திருவாரூர் கல்லூரியில் வந்து நான் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் வந்து மாணவர் அமைப்புகளை கட்டும்போது வந்து அங்கே ஒரு மாநாட்டுக்காக ஆட்களை திரட்டிட்டு லாரியில் போகிறோம். லாரியில் போனோன்னா போலீஸ் எங்களை தடுத்த உடனே போக முடியல. நான் ஒரு 4-5 பையங்களை கூப்பிட்டுக்கிட்டு இன்னொரு பஸ்ஸில் ஏறி தப்பிச்சு போயிட்டு மாநாட்டுக்கு போயிடுறேன். மாநாட்டில் நான் அங்கே இருக்கும்போது ஒரு பையன் சொல்கிறாரு, இங்கே வந்து தலைவர் ஒருத்தர் நல்லக்கண்ணுன்னு ஒருத்தர் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு. அப்புறமா யார் அப்படின்னு, இவரை பற்றி எனக்கு அதிகமும் தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன் லேசாக. நான் கம்யூனிஸ்ட் மூமெண்ட்டுக்கு ரொம்ப புதியவனும் அல்ல. அப்போ ஓரளவுக்கு உள்ளது தான், கிட்டத்தட்ட வந்து 52 வருடங்களுக்கு முந்தி. அப்போ வந்து அவர் வந்து பார்த்தாரு. ஒரு கிராமத்து விவசாயி மாதிரி இருந்தார்.
அவர் ஒரு பெரிய அரசியல்வாதியாக கூட என்னால் பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு எளிமையாக இருந்தார். ஒரு அரசியல்வாதினா நல்ல வெள்ளை சட்டை கிட்ட போட்டு இருப்பாங்களா, அப்படிலாம் இல்லாமல் இருந்தது. அப்போ அவர் சொன்னார், ஜனசக்தியில் போன வாரம் நீங்கள் எழுதின ஒரு கட்டுரையை படித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, அதுக்காக தான் உங்களை தேடி உங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கலான்னு வந்தேன் அப்படின்னார். அதான் முதல் சந்திப்பு. அதிலிருந்து தொடர்ந்த வாழ்க்கை வந்து என்னைய வரைக்கும் அவர் கட்சி செயலாளராக 12 வருஷம் இருந்தார். 12 வருஷம் நான் தான் துணை செயலாளர். அப்புறம் பாண்டியன் இருந்த காலம் முழுவதும் நான் தான் துணை செயலாளர். நிறைய விஷயங்கள் உள்ளும் புறமும் அறிந்த ஒரு நபராக, ஒரு வித்தியாசமான, அப்போ நான் ஒன்றுமே சாதாரண நிலையில் இருந்த மகேந்திரன் 75களில் ஒரு அரசியலை புரிந்து கொண்டு, அரசியலில் ஒரு தெளிவு பெற்று, அரசியல் மூலமாக என்னுடைய தத்துவத்தை வளர்த்து கொள்வதற்கு அன்று தொடங்கிய அந்த பாதைங்கிறது அது படிப்படியாக பல வகையில் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை, சிந்தனா மாற்றங்களை அது உருவாக்கி ஒரு முழுமையை நோக்கி என்னை நகர வைத்தது. கூட நகலக்கனோட பங்களிப்பு பற்றி உங்களோட பார்வை? பெரிய அளவில் பங்களித்தார். அவர் வந்து கட்சியை ஒற்றுமைப்படுத்துவதில் ரொம்ப முக்கியமாக இருந்தார். சில காரணங்களால் சில பிரச்சனைகள் வந்து பாண்டியன், கல்யாண சுந்தரம் இவங்கெல்லாம் கட்சியிலேருந்து உடைச்சி போய் ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து 2000 பாண்டியன் பின்னாடி இருந்தவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்தாங்க. பெரும்பகுதி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் உடஞ்சி வெளியில் போனவங்க திருப்பி ரீமெர்ஜ் ஆகிறதுங்கிறது சிபிஎம்லையும் கிடையாது, சிபிஐலையும் அதுக்கு முந்தி இல்லை. இவர் பீரியடில் தான் அவரை கொண்டு வந்து கட்சி ரொம்ப பலமாக இருந்தது. அப்போ கட்சியில் இருக்கிற பலதரப்பட்ட சக்திகளை ஒன்றுபடுத்த வேண்டும், அவங்களுக்குள்ள வந்து வித்தியாசங்கள் காட்டக்கூடாது, கட்சியில் வந்து ஒரு யுனானிமிட்டி கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப ஒரு உயர்ந்த பார்வையை கொண்டவர் நல்லக்கண். அது அவருடைய கட்சி கட்டுவதில் அல்லது கட்சியினுடைய பார்வையில் மிக முக்கியமான பார்வையாக கருதுகிறேன். ரெண்டாவது வந்து கட்சிங்கிறது ஒடுக்கப்பட்ட எளிய மக்களுக்கு வேலை செய்யணுங்கிறதுல ரொம்ப அக்கறை கொண்டவர். ஏன்னா அவரே அதில் வந்து முன்னணியில் நிற்பார். ரெண்டாவது தமிழ் பண்பாட்டின் அடிப்படையில் கம்யூனிஸ்ட் இயக்கம் வளரணுங்கிறதுல ரொம்ப அக்கறை கொண்டவர். ஜீவா ஒரு காரணம். தமிழ் இலக்கியங்களை நல்லா படித்தவர் அவர். தமிழ் இலக்கியமாக பெருசாக பேசிட முடியாதவரால், ஆனால் எழுத்து ரொம்ப அழகாக இருக்கும். இலக்கியங்களை பற்றி அவருடைய சிந்தனைகள், கூறுகள் ரொம்ப முக்கியமானவை. அதில் வந்து தமிழ் பண்பாட்டோடு இணைந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியாக வரணுங்கிறது அவர் முயற்சி எடுத்தார். அதனுடைய விளைவு தான் வந்து ஈழ விடுதலை பிரச்சனையில் அந்த போர் எதிர்ப்பு இயக்கத்தை கம்யூனிஸ்ட் கட்சி முன்னுக்கு நின்னது. தோழர் பாண்டியன், தோழர் நல்லக்கண்ணு, நான் 3 பேரும் தான் கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு வடிவமைப்புகளாக அப்போ இருந்து உலகத்தில் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா கம்யூனிஸ்ட் பார்ட்டி இப்படி ஒரு நிலை எடுத்துதான்னு. அதுக்கான மிக முக்கியமான காரணம் அது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, தமிழ் சமூகத்தினுடைய அரசியலை, பண்பாட்டை, அந்த மக்களுடைய எண்ணத்தை மிக நன்றாக புரிந்து கொண்டவர். அந்த உணர்வுகளின் அடிப்படையில் தான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை நம்ம கட்டணும், அதுதான் வலிமை பொருந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கும் என்பது அவருடைய நிலைப்பாடு. அப்போ கட்சியை கட்டுறதுல அவருடைய கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இதெல்லாம் சேர்ந்து வருது. அது தவிர மிக அருமையான ஒரு தோழமை. யாரையும் புண்படுத்தி பேச மாட்டார். அதிகாரத்தை துளி கூட அவரிடம் பார்க்க முடியாது. கட்சியில் இருக்கிற ஒருத்தரை யாரையும் நீக்கிறது, வைக்கிறது, ஒரு ஆளை கீழே இறக்குறது, மேலே ஏற்றுறதுங்கிற போலித்தனமான தந்திரங்கள் எதுவும் அவர்கிட்ட இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பொற்காலமாகத்தான் அவருடைய கட்சி செயல்பாடுகள் அன்றைய காலத்தில் இருந்தது. மக்களோட அவரோட கலக்கிற பண்பு பற்றி சொன்னீங்க வந்து. ஸோ அதில் நீங்கள் வியக்கிறது என்னது? கடையனுக்கும் கடைத்தேற்றம் அப்படின்னு ஒரு தியரி அன் டு த லாஸ்ட் அப்படின்னு. ஒரு மனிதன் இருக்கானாக்க, எளிய மனிதன் இருக்கானாக்க, அவனுடைய கடைநிலை மனிதன் யாரோ அவனாக நீங்கள் மாறிவிட வேண்டும். அதுதான் சேவை. சேவை என்பது என்னன்னாக்க, மேலே இருந்துட்டு அள்ளி கொடுக்கறது இல்லை. ஒரு மனிதன் இருக்கான்னாக்க அதனுடைய கடைநிலை மனிதனாக நீ மாற வேண்டும். அதனால தான் தமிழ் மரபில் கூட அடியார்க்கு அடியார் அப்படிமா. அவனே அடியார், அவனுக்கு ஒரு அடியார். அப்படிப்பட்ட ஒரு பண்பு தான் அவர்கிட்ட. டி கிளாஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தன்னையே கீழே இறக்கிக்கிட்டு, நான் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு பிரமிப்பில் அவன் விழிப்புணர்வை பெறாமல் போய்விடக்கூடாது. சரி, இவர் இவ்வளோ பெருசு இருக்கார், இவர் மாதிரி நம்ம ஆக முடியாது, நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு பிம்பத்தை காட்டி, அந்த பிம்பத்தின் மூலமாக அவனை நம்மளை வழிபட வைக்கக்கூடிய இந்த தந்திரங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப கூட இருக்குது. அது எதுவுமே இல்லாமல்
அடித்தள மனிதனுக்கும் அடித்தள மனிதன், அதுதான் அவருடைய பார்வை. அதனால தான் எந்த இடத்திலும் அதிகாரத்தின் குரல் அவர்கிட்ட எதிரொலிச்சு நான் பார்த்ததில்லை. இதுதான் அவருடைய சிறப்புகளில் மிகச்சிறந்த சிறப்பு. அதனால தான் எல்லாரையும் அணுக முடியும், எளிதில் அவரால் அணுக முடியும். அவரே போய் ரோட்டில் போகிற போது, பஸ்ஸில் போகிற போது, ட்ரெயினில் போகிற போது யாராவது பார்த்தாக்கா அவரே பேச தொடங்கிடுவார். அவரை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அதுக்கு காரணம். தலைவராக இல்லாமல் ஒரு மனிதராக உங்களுக்குள்ள அவர் எப்படி இருக்கிறார்? அவர் வந்து என்னைக்குமே தன்னை தலைவராக நினச்சிக்கிட்டது இல்லை. மக்கள் தலைவராக நினைக்கிறாங்க, ஆனால் அவர் தன் தலைவராக நினச்சிக்கிட்டது இல்லை. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அதிகார பீடம் எதையுமே வச்சுக்க மாட்டார். நான் ரொம்ப நாள் வரைக்கும் அவருடைய துணியை அவர் தான் துவைச்சி பார்த்துருக்கேன். அதே போல் வந்து ஒரு பொருளை எடுக்கிறதுனாக்கா அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு இன்னொருத்தட்ட ஒரு தண்ணி கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்குறதோ, அதே போல் வந்து அதுக்கு முந்தி கொஞ்சம் காலத்துக்கு பிற்பாடு தான் சில பழக்கங்கள் மாறினது. அதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னாக்க, நான்லாம் மாணவர் மன்றத்துக்கு இங்கே வந்தபோது நாங்கள் ஒரு 4-5 பேர் அவரோட சேர்ந்து டீ கடையில் போய் டீ குடிச்சுட்டு தான் வருவோம். ஒரு ஆளை டீ வாங்கிட்டு வர சொல்லி ஏன் குடிக்கணும், இப்போ இன்னொரு ஆளுக்கு எப்படி வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு அது ரொம்ப கிண்டலாலாம் சொல்லுவார். லேண்ட்லார்டெல்லாம் அந்த காலத்தில், அப்பா என் கால் இருக்குது, ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்டூலை பார்த்து அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு இந்த காலை தூக்கி இந்த ஸ்டூலில் வைடாமானோ, அப்படிலாம் லேண்ட்லார்டிசம் இருந்தது. அப்படிலாம் வேலை வாங்குவான், அவன் காலை எடுத்து அவன் வைக்க முடியாதா மேலே, அதை தூக்கி வைக்கிறதுக்கு இன்னொரு வேலைக்காரங்கிறத இவனே உருவாக்குறான் அப்படின்லாம் சொல்லுவார். அப்போ வந்து ஒவ்வொன்றிலும் அந்த எளிமை, சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது அப்படிங்கிறது இல்லாமல் அதில் ஒரு அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு எஜமானங்கிற ஒரு உணர்வு எல்லாருக்கும் இருக்குது. ஒரு நிர்வாகத்தில் இருந்தால் கீழே இருக்கிறவனை கூப்பிட்டு கொஞ்சம் தண்ணி கொட்டுவா, மேலே இருக்கிறவனை பார்த்தா கும்பிடுறது, கீழே இருக்கிறவனை பார்த்தா வேலை வாங்குறது. இது வந்து ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் அதிகார கட்டமைப்பில் ஒரு அங்கமாக மாறி இருக்கிறது. இது அவர்கிட்ட பார்த்ததே கிடையாதுண்ணா. அப்படி இருந்ததுன்னா ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட சொல்லுவார். இப்போ என்கிட்ட சில வேலைகள் சொல்லுவார், ஏன்னா எனக்கும் அவருக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. இன்னும் சாதாரண புதுசாக ஒரு ஆள் வந்தான்னா அந்த பையன்ட்ட அந்த வேலைகளே சொல்ல மாட்டார். ஏன்னா அவன் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி லீடரு, கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறத பற்றி ஒரு மரியாதை குறைஞ்சி போகக்கூடாது அப்படின்னு நினைப்பார். ஈக்குவாலிட்டிங்கிற ஒரு விஷயத்தில் அவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை கொண்டவராகும். அது மாதிரி அவரோட அரசியல் பாணி தமிழ்நாட்டு அரசியலில் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கிடைக்காம போயிடுச்சு. கிடைச்சிருந்தா வேற ஒன்று தான். இந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வந்தது பாருங்க, அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நல்லக்கண்ணை தலைவராக பொருத்தி இருந்தால் என்ன ஆயிருக்குங்கிறத நான் யோசிச்சது உண்டு. நல்லக்கண்ணை பொருத்தி இருந்தீங்கன்னாக்கா அது என்ன ஆகுனாக்கா அது வேற ஒரு குவாலிட்டி அது உள்ளுக்கு வந்திருக்கும். மாற்று அரசியலுக்கு மிக பொருத்தமான ஒரு தலைவர் அவர். அதாவது வந்து பாராளுமன்றம், சட்டமன்றம், இதனுடைய அதிகாரங்கள் இது எல்லாத்தையுமே விரும்பாத மக்கள் அரசியல். மக்கள் அரசியல் அப்படின்னாக்கா பெரிய மோதல் கொண்ட அரசியல்லாம் கிடையாது. ஒரு நடுநிலைமையோடு ஒரு மக்கள் இயக்கம் இருந்து தவறுகளை சுட்டிக்காட்டி போதாமையை நிறைவு செய்யக்கூடிய ஒரு பகுதியை அவரால் செஞ்சிருக்க முடியும். அதுக்கான வாய்ப்பு அவருக்கு தரப்படலை. அது ஒரு குறைபாடாகவே கருதுகிறேன் நான். ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் வந்து அதற்கான வாய்ப்பு வந்திருக்குமானால் இன்னைக்கு இருக்கிறத விட ஒரு மாற்று அரசியலை வேறொரு இடத்துக்கு கொண்டு போயிருக்க முடியும். அதுக்கான வாய்ப்பு சில பல காரணங்களால் அது தவிர்க்கப்பட்டுருச்சு, இல்லை அது இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் நல கூட்டணி அமைக்கப்பட்ட போதும் சரி, வேற எப்போமாவது நல்லக்கண்ணை முன்னிறுத்தி அதை செய்யலாம் அப்படிங்கிற பேச்சுகள் எப்பமா வந்தது? அதை விரும்பலை. ஆனால் வந்து அதை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் சரியாக எடுத்துகிட்டு போகாமல் விட்டுருச்சுங்கிறது தான் என்னுடைய விமர்சனம். இன்னும் எடுத்துகிட்டு போயிருந்திருக்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே எல்லா தலைவர்கள்ட்டையும் வந்து ஒரு தனித்துவமான இது இருக்குது. வந்து கட்சிக்குள்ளேயே நல்லக்கண்ணோட பாணி அப்படின்னு இருக்கா? நல்லக்கண்ணுங்கிற ஒன்று வந்து ஒரு ஐகான். அதை மாடலாக வச்சு அதை வச்சு ஒரு உள் செயல்பாடுகள் வர்றபோது ஒரு நேர்மை, சில விஷயங்கள் வந்து கட்சி மக்கள் சார்ந்தது அப்படிங்கிற பார்வையை வளர்க்கணுங்கிறது, இந்த மாதிரியான பல நற்பண்புகள் கட்சிக்குள்ளே இருக்கிறதுக்கு நல்லக்கண்ணுடைய செயல்பாடு, நல்லக்கண்ணு, மாணிக்கம். ஒரு கட்டத்தில் அந்த அதிகார எதிர்க்கிற வேகத்தை வந்து கல்யாண சுந்தரம் செஞ்சார். மிகச்சிறந்த ஒரு பிரச்சாரத்தை வந்து பாண்டியன் செஞ்சார். அப்படி பார்க்கும்போது இந்த நற்பண்புகள் வளர்றதுல பல மாடல் இன்சைட் ஆஃப் த கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்து இவர் ஒரு முக்கியமான ஒரு ஐக்கானாகவும் இளைஞர்களுக்கான ஒரு நம்பிக்கையாகவும் ஒரு மாடலாகவும் இவரை பார்க்க முடியும். அவரோட வாழ்க்கை முறை இருக்குல்ல, அதுல இருந்து இன்றைய தலைமுறைக்கு நீங்க ஒரு வலியுறுத்துற ஒரு பாடம்ங்கிறது என்ன? அவருடைய வாழ்க்கையில வந்து நான் அவரை ஒரு ஞானி மாதிரி தான் பார்க்குறேன். வாழ்க்கையை வந்து ஒரு மனிதன் தத்துவமாக புரிந்து கொள்வான. லைஃப் இஸ் அ ஃபிலாசபி. அதுக்கு எல்லைகள் உண்டு. அந்த எல்லை அது மீறினா அது வெடிச்சிரும். வாழ்க்கை வெடிச்சிரும், மனுஷன் வெடிச்சிருவான், மனசு வெடிச்சிரும், எல்லாமே அழிஞ்சு போகும்.
ஏன்னா இட் இஸ் அ லிமிட் ஆஃப் த ஹியூமன் லைஃப். ஒரு மனிதனுக்கு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை அவன் வந்து தாண்டி அப்படி இப்படின்னாக்கா கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் அது செதஞ்சு போயிடும். வானத்திலேருந்து அந்தரத்திலேருந்து கீழ் விழுந்தது மாதிரி தான். இதுதான் வாழ்க்கையை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு என்ன எல்லை ஏது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது ஒன்று. சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தோடு அதில் இருக்கிற உறவு. எப்படி இயற்கை வந்து ஒரு ஒரு உலகத்தோட ஒரு இயற்கை இருந்து ஒன்று மட்டும் திடீர்னு பெருசாச்சுனாக்கா அதுதான் சுற்றுச்சூழல் பாதிப்பு. அதே போல் மனிதன் ஒரு சமூகத்தினுடைய ஒரு இணக்கம். அதில் ஒன்று பெருசாகிற போது தான் அதுதான் வந்து மற்ற பிரச்சனைகளுக்கு காரணமாகும். இது எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை ஒரு தத்துவமாக பார்த்து அதனுடைய ஞானத்தை புரிஞ்சு அந்த ஞானத்தின்படி வாழ்ந்து காட்டிய ஒரு ஃபிலாசபிக்கல் லைஃப், ஒரு தத்துவார்த்த வாழ்க்கை தான் நல்லக்கண்ணு வாழ்க்கை. அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவரோட ரொம்ப ஒரு நெருக்கமான பயணமும் அவரோட இருந்திருக்கு வந்து. ஸோ அந்த வகையில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது என்னன்னு சொல்ல முடியுமா? நிறைய கற்றுருக்கேன். வாசிப்பு நிறையா அவர்கிட்ட, அவருடைய வாசிப்பு முறைகள் வந்து நான் நிறைய கற்றுருக்கிறேன். நான் அடிப்படையில் ஒரு மிக மோசமான ஒரு கோவக்காரன். திடீர்னு ஒரு ஆத்திரம் வந்ததுன்னா யாருன்னு பார்க்க மாட்டேன், பேசிடுவேன். அதையெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தின ஒரு பெருமை அவருக்கு இருக்குது. அப்புறம் ரொம்ப எளிமையான வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனோம்னா நாடாளுமன்றம், சட்டமன்றங்கள் இதுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் என்கிட்ட குறைஞ்சதுக்கு வேறு சில காரணங்கள் இருந்தாலும் கூட இவர் ஒரு முக்கியமான காரணம். இவ்வளோ பெரிய லீடர் ஆசைப்படாமல் இருக்கும்போது நம்ம ஏன் ஆசைப்படணும் அப்படிங்கிற உணர்வுகள். பல பேர் அவரை பயன்படுத்தி கூட சட்டமன்றம், பார்லிமெண்ட்டு மற்ற விஷயங்களுக்கு ஒரு விதமான சூழல்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் கூட பலருக்கு இருந்தது. எனக்கு அந்த இவ்வளோ பெரிய லீடர் இப்படி இருக்கும்போது நம்ம அது மாதிரி இருக்கலாமே, ஹீஸ் அ மாடல், ஒய் நாட் வி சேஞ்ச் த அனதர் லைன் அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்குள்ளே வந்திருக்கு. இதெல்லாம் எனக்கு ஏற்பட்டது. சிந்தனை முறைகளில் பெரிய மாற்றம். அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை புரிவதற்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போகிற போது அவருடைய ஆழ்ந்த அனுபவங்கள். அவருக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 28 வயசு டிஃப்ரென்ஸு. 28 வயசு டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து அவர் வாழ்ந்த காலம், அந்த 28 காலம் வித்தியாசமான காலம். நிறைய அனுபவங்கள் உண்டு அவருக்கு. திருவிக்காவோட அவர் வந்து நடந்து போய் பொதிகை மலைக்கு போயிருக்காரு. அப்போ திருவிக்கா கொஞ்சம் வயசு அதிகம். திருவிக்கா நான் அங்கேயே உட்காந்துடுறப்பா, கால் கொஞ்சம் வலிக்குது, நீ வேணா மேலே போய் குற்றாலத்தில் சொல்லியிருக்காரு. இது அவருடைய அனுபவம். அதே போல் வந்து வஉசி, மகாத்மா காந்தியடிகள் வந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு இதுக்கு தூத்துக்குடி போயிட்டு ஸ்ரீகுண்டம் வழியாக வர்ற போது அங்கே நின்று பார்த்துருக்காரு. அப்போ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு ப்ராடர் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ அதெல்லாத்தையும் நேரடியாக பக்கத்தில் இருந்து கற்று அவரோட விவாதம் நடத்தி அது எனக்கு தப்புன்னு பட்டதுன்னா தப்புன்னு சொல்லி, இல்லை நீங்கள் நினைக்கிற தப்புன்னு அவர் என்னை திருத்தி, இப்படிப்பட்ட ஒரு லைஃப் அதெல்லாம் எவ்வளோ ஒரு மகத்தானது. அதெல்லாம் நான் அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டது. அப்போ அவருடைய பல அம்சங்கள், அந்த பல அம்சங்கள் என்னை செழுமைப்படுத்தி இருக்கு. அப்படியாம நான் வந்து தோழர் மாணிக்கம், தோழர் நல்லக்கண்ணு, தோழர் பாண்டியன் இவங்களோட நெருக்கமாக இருந்த காலங்கள்லாம் பல அனுபவங்களை அவர்களிடமிருந்து நான் பெற்றிருக்கிறேன். அது என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாது மட்டுமல்ல, என்னுடைய ஆளுமைக்கு உருவான ஆளுமைக்கு இவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பு என்று நான் நினைக்கின்றேன். தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு முன்னுதாரணமாகவும் அவருடைய வாழ்க்கையை பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் என்ன ஆய்வு செய்யணும், நிறைய அதை பற்றிய கருதுகோள்கள் போகணும், பிரச்சாரம் பண்ணணும். அதன் மூலம் ஒரு புதிய இளைஞர்கள், சமூக மாற்றத்தை நோக்கமாக கொண்ட பல இளைஞர்கள் உருவாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம்.